நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். இது எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல் டாக்டியூபோட கொலாபரேஷன்ல இப்போ வந்து அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே குழந்தைங்களை பத்தி எஜுகேஷனல் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். 6 மாசத்துக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் வருமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோட இன்னைக்கு டாபிக்கை நான் ஸ்டார்ட் பண்றேன். முதல்ல உங்க குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தை 48 இருந்து 72 மணி நேரத்துக்குள்ள மோஷன் ஒழுங்கா பாஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு டாக்டர் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க 48 இருந்து 72 மணி நேரத்துக்குள்ள மோஷன் ஒழுங்கா பாஸ் பண்ணலைன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட ஆசன வாய் ஒழுங்கா ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது மலத்துவாரம் இருக்கா இல்லையான்னு டாக்டர் முதல்ல செக் பண்ணி பார்ப்பாங்க. நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், சப்போஸ் குழந்தைங்க மோஷன் பாஸ் பண்ணல அப்படின்னா ஹர்ஷ்பிரங் டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு. அது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு சீரியஸான கண்டிஷன் கூட. மூன்றாவது விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது, குழந்தைக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது தைராய்டு சரியா வேலை செய்யல, அண்டர் ஆக்டிவ் தைராய்டா இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு பேசிக்கா இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய குழந்தைங்களுக்கு தீர்வு என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இது எவ்வளவு காமன் அல்லது எவ்வளவு சாதாரணமா நீங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100ல் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 5% தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. மலச்சிக்கல் வர்றது இல்ல வந்துருச்சு அப்படின்னா அதற்கு உண்டான காரணங்களும் தன்மையும் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய்ப்பாலை பொறுத்த மாட்டுல 2 விதமான பகுதி இருக்கு. முதல் புரத சத்து பேரு வே புரோட்டீன் சொல்லுவாங்க. கீழே இருக்க புரத சத்து பேரு கெசின் அப்படின்னு சொல்லுவாங்க. வே புரோட்டீன்றது கலர் இல்லாம தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய புரதம். அது உங்க உடம்புல இருக்கக்கூடிய தசைகள் மற்றும் நார்கள் வளர்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் தாய்ப்பால் மட்டுமே குடிக்கக்கூடிய குழந்தைகள் பொதுவா எடை ரொம்ப கூட இருக்க மாட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, கேசின்னு சொல்லக்கூடிய வெள்ளை பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தயிர்ல இருக்கக்கூடிய கெட்டிமான பகுதி. இந்த கேசின் வந்து தாய்ப்பால்ல 40% இருக்கிறதுனாலதான் குழந்தைங்க பால் குடிச்சு முடிச்ச உடனே தூங்க ஆரம்பிக்கிறாங்க, வயிறும் நிறைவா இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தாய்ப்பால்ல 2 பகுதி இருக்கிறதுனால தான் நம்மளுடைய சவுத் இந்தியன் வெட்டிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தயிர் சாதம் கடைசியா போடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்ட உடனே ஒரு மனநிறைவு வரும் அப்படின்றதுதான் இந்த மருத்துவ காரணம். ஸோ தயிர் சாதம் சாப்பிட்ட பிறகு விருந்து முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி கேசின் சாப்பிட்ட குழந்தையும் தூங்கிடும். ஸோ இப்போ மோஷன் போற குழந்தை ஏன் போகிறது இல்லை சார், தாய்ப்பால் குடிச்சா மோஷன் நார்மலா போகணும்னு கேட்டீங்கன்னா, குழந்தை எடுக்கக்கூடிய அந்த வே புரோட்டீன், அதாவது நீர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் தாய்ப்பால் இருக்கிறது உடம்புக்குள்ள வேகமா உறிஞ்சப்பட்டு குழந்தைங்க சிறுநீர் அடிக்கடி கழிக்கிறதுனால அது வழியா வெளியே போயிடுது. ஸோ அவங்க பின்தங்கி இருக்கக்கூடிய மிச்சமான பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேசின்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட் மட்டும்தான். ஸோ கேசின்ல இருக்கிற காம்பனன்ட் தான் மோஷனா வரும். ஆனா அது 10 நாளைக்கு ஒரு தடவை வர்றதுனால தவறு எதுவும் கிடையாது. இதே குழந்தை நல்லா ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க, வேற எந்த தொந்தரவும் இல்லைன்னா பயப்பட வேண்டாம். ஆனா அதே குழந்தை நீங்க தாய்ப்பால் மட்டுமே குடிச்சிட்டு குழந்தைக்கு வயிறு உபசமோ வயிறு வீக்கமோ அல்லது குழந்தைக்கு வாந்தியோ தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது கட்டாயமா நார்மலான விஷயம் கிடையாது. நீங்க உடனே மருத்துவரை சந்திக்கணும். ஏன் அப்படின்னா குழந்தைக்கு குடல் அடைப்பு மாதிரி மேஜரா எதுவும் பிரச்சனை இருக்கலாம். அப்ப வீட்டுல இருக்கிற மோஷன் பிரச்சனைக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய புகட்டக்கூடிய தாய்மார்கள் தயவு செய்து பாலை மாத்தாதீங்க. அதே மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா பாலோ ஃபார்முலா மில்கோ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய லீன் மசில் மாஸ்ன்னு சொல்லக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய எடை கூடுதல் ரொம்ப அதிகமா இருக்காது, அதிவேகமாகவும் இருக்காது. ஆனா குழந்தைங்களோட மூல வளர்ச்சி, குழந்தைங்களோட அலர்ஜி தன்மை எல்லாமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது மட்டும் இல்லாம தாய்ப்பால் குடிக்கக்கூடிய தாய்மார்கள் தயவு செய்து நீங்க எந்த விதமான டயட்டையும் மாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ வீட்டுல குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் வந்தா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அடுத்த எபிசோட்ல உங்க கேள்விகளுக்கான விடைகள் காத்துக்கிட்டு இருக்கு. சேனலுக்கு தொடர்ந்து கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. நிச்சயம் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.